ஹாய், ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சிங்கன்னா அதை ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதே இட்லி சட்டியில் வேக வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷமாவது வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி குக்கரில் 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கிளம்பி நல்லா வெந்திருக்கும். ஓகே, நீங்கள் அது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அதுவே நல்ல பூ மாதிரி வெந்திருக்கும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பதத்துலேயே இந்த மாதிரி இறக்கி கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கை நிறைய பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நான் பெப்பர் பொடியும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சோள மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை கையிலே ரவுண்ட் பிடிச்சி கையில் தட்டி போட்டுருங்க. அவ்வளோதான், இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிட்டு சும்மா லைட்டாக கையில் தட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஷேப்னாலுமே இதில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பிடிச்சி வச்சாச்சு. ஓகே, இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணும்போதே பிரெட் க்ரம்ஸ் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, இந்த மாதிரி நல்லா வேக விட்டு 2 சைடு நல்லா முருகலாக இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சீனிக்கிழங்க சாப்பிடுவாங்க, இல்லைனா அவங்கள சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஷர்மா எப்படி இருக்குது?